இரண்டாவது கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பா அதிமுகவை பொறுத்த மட்டில் இந்த முறை எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து 3வது இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எனவே எதிர்கட்சி அறையில தற்போது திமுக எம்எல்ஏக்கள் அமர்ந்திருப்பதால இவர்களால எதிர்கட்சி அறை கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. எனவே வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவருமே நேரடியாக சட்டப்பேரவைக்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா அதிமுகவை பொறுத்த மட்டும் 47 எம்எல்ஏக்கள் வென்றிருக்கிறாங்க. தங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள்லாம் முதல்ல உள்ள போக வழக்கமா அவருடன் செல்லக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் தனியா ஒரு உள்ள போகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு இயல்பான சூழல்ல அவங்க லேட்டா வந்தாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நிமிட இடைவெளியில தான் அடுத்தடுத்து வர்றாங்க. சோ ஒரு ஒருங்கிணைப்பு இல்லையா, அவங்க தனிக்குழுவா செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் ரக்க கட்டி பறக்குது. இப்ப நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளாங்க்ட் பை திரு ஆர்பி உதயகுமார், கே.பி. முனுசாமி, திரு எடப்பாடி பழனிசாமி உள்ள சென்றார். இப்போ அதிமுக குழுவில் இடம்பெற்றக்கூடிய மற்ற முக்கியஸ்தர்கள் இன்னொரு டீமா அவங்க வெளியில நின்று கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். அது இயல்பான நிகழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம சொல்லிக்கணும். பட் ஆனா கடந்த சில நாட்களாக அந்த கேம்ப்ல நடக்கக்கூடிய